அவர் வருண் ஐபிஎஸ் வந்து அவர் வந்து நாம் வந்து ஒரு அதிகாரியாக இருக்குன்றதே மறந்துடாரோ அப்படின்றது எனக்கு ஒரு தோணுது. நீங்கள் தான் சீமான் தவறு பண்ணுறாருன்னு போது சீமான் மீது நீங்கள் வழக்கு போடுறீங்க நீதிமன்றத்தில். அப்படின் போது அப்போ நீதிமன்றமாச்சு சீமானாச்சு. அதன் பிறகு நீங்கள் உங்கள் சொந்த கருத்துக்களை வந்து பொது வெளியில் வெளியிடக்கூடாது இல்லை? இது தெரியாதா? ஒரு அரசு அதிகாரிக்கு தெரியாதா? வாதத்தை வந்து நீதிமன்றத்தில் தான் வைக்கணும். அவரு இல்லை, எல்லாரும் அப்படித்தானே பண்றாங்க. பல தலைவர்கள் வந்து தனக்கு வழக்கு இருக்கு அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்கு. தங்களுடைய கருத்துக்களை வெளியே செய்தியாளர்களை மத்தியில் சொல்றதுங்கிறது நடந்துட்டாங்க. நீங்க இதில் தான் வந்து கோட்டவரி. இவர் தனி மனிதர் அல்ல, இவர் பின்னாடி ஒரு அரசாங்கம் இருக்கு. இவர் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், இவருக்கு தங்கி இருக்கக்கூடிய வீடு, மாளிகை, வீடு எல்லாமே அரசு. நீதிமன்றத்தில் இருக்கும்போது அது சம்மந்தமாக பேசக்கூடாதுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு தொழிலதிபர் வந்தார், எங்கிட்ட சமரசம் பேசினார். என்ன அப்போ சமரசம் பேசுகிற தொழிலதிபர்னா அப்போ தொழிலதிபருக்கு உங்களுக்கு என்ன உறவு? திமுக ஆதரவாளர்களும் திமுக ஐடி விங்கு தான் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிச்சு. நீங்கள் சாதாரணமாக பேசிட்டு போயிட்டீங்க சார், எலி புலின்னுட்டு எத்தனை மீம்ஸ் போட்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை அவமானப்படுத்தினாங்க. அதில் இல்லை, திட்டமிட்டே பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னுடைய பார்வையில் வந்து வருண் ஐபிஎஸ் வச்சு திமுக வருண் ஐபிஎஸ் வச்சு சீமானை எதிர்க்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அழகிரி வந்து உன்னை சாவடிச்சிடலான்னு சொல்லி கலைஞரை பார்த்து சொல்லியா? கலைஞர் மீடியாவில் வந்து ஒப்பாரி வச்சது உனக்கு தெரியாதா? இன்றைக்கி ராமதாஸ் விஷயத்தை வந்து பெரிய அளவு அது ராமதாஸுக்கு எதிரான நபரை உட்கார வச்சுக்கிட்டு ராமதாஸ், ஏன்னா திமுகவுக்கு எதிராக ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்றது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். வணக்கம்ண்ணா. வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அரசியலில் பல விஷயங்கள் தமிழக அரசியலில் போய் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தலைவர்கள் கைது அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இங்கே 2 பேருக்கான மோதல் இடையில அப்படிங்கிறது விஸ்வரூபம் எடுத்திருக்குதுன்னே சொல்லலாம். ஒரு காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் ப்ரொமோஷன் ஆகியிருக்கார், பதவி உயர்வு பெற்றிருக்காரு. அவருக்கும் திரு சீமான் அவர்களுக்குமான மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் கூட பேசியிருந்தார், வருத்தத்தெல்லாம் சொல்லியிருந்தார். இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சியினர், சாதி ரீதியாகலாம் பேசினாங்க. நான் அவங்கள வந்து அதுக்கான தண்டனை பெற்றுத்தர வரைக்கும் அமைதியாக இருக்க மாட்டேன்லாம் பேசினார். ஆனாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கேன். என்ன நடக்குது? இல்லை, அவர் வருண் ஐபிஎஸ் வந்து அவர் வந்து நாம் வந்து ஒரு அதிகாரியாக இருக்குன்றதே மறந்துடாரோ அப்படின்றது எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா ஒரு அதிகாரின்றது அவர் நினச்சிட்டு இருந்தானே இப்படியெல்லாம் பொது வெளியில் வந்து பேச வேண்டியதில்லை. அவர் வந்து அவருடைய குடும்பத்தாரை பற்றி நாம் தமிழ் கட்சி தவறாக வந்து சித்தரிக்கிறாங்க, தவறாக வந்து சோசியல் மீடியாவில் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது சம்மந்தமாக அவர் வந்து நிறைய பேரை கைது பண்ணியிருக்காரு. கைது பண்ணி வழக்கு போட்டிருக்காரு. அப்போ வழக்கு போட்டிருக்காரு. இன்னும் யார் யார் அப்படி பண்ணுறாங்களோ அவங்க மீது வழக்கு போடுறது கூட அவருக்கு முழு உரிமை இருக்காது. ஏன்னா சுய கௌரவம்னு இருக்கு இல்லையா? பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. அந்த சுய கௌரவத்தின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கு முழு அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. அவர் அந்த ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருக்கார். சாதாரணமாக ஒரு பாமர மக்களாக இல்லை, அவர் ஒரு அதிகாரியாக இருக்கிறபோது அவர் நடவடிக்கை எடுத்தார். பட் அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து அதாவது ஊடகங்கள் மத்தியில் பேசும்போது தான் அது ஒரு விவாத பொருளாகவே வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமான் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேருந்து சொல்கிறார், நாங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக இருந்தேன். எஸ்பியாக இருக்கும்போது அப்போ வந்து அங்கே வந்து ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து ஒரு 4-5 பெண்கள் வந்து இறந்துட்டாங்க. அந்த கம்பெனி வந்து மூடி மறைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு வீடியோ வந்து சாட்டை துரைமுருகன் போட்டாப்பில். அந்த அடிப்படையில் அந்த மாணவிகள்லாம் வந்து போராட்டத்தில் வந்து இறங்கினாங்க. அது எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனையாக சவாலாகிடுச்சு. இப்போ அது சம்மந்தமாக நாங்கள் சாட்டையை வந்து கைது பண்ணி அவர் மீது குண்டர் சட்டம் போட்டோம். நாங்கள் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக இருக்கும் அவரே சொல்கிறாரு, அது நடந்தது அவரே அப்படியே சொல்கிறாரு பண்ணோம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வேற ஒரு நபர் மூலிமா வழக்கு வந்தது. அந்த வழக்கில் நாங்கள் வந்து கைது பண்ணோம். சரி, வேற ஒரு வழக்கு நம்பர் அப்படின் போது அப்போ வேற யாருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சாட்சியத்தை வந்து அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கலைஞரை பற்றி அதாவது கள்ளக்குடி கொண்ட அந்த பாடலை பாடினார்ன்றதுக்காக தான் திருச்சியில் வழக்கு. புரியுதுங்களா? ஆனால் அவர் திருச்சியில் பாடி திருச்சியில் புகார் வாங்கி திருச்சியில் கைது பண்ணி தான் பரவாயில்ல. அவர் பாடினது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அதாவது விக்கிரவாண்டியில். அது மட்டும் இல்லாமல் அது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா
அது வந்து ஏற்கனவே அதிமுக அது வந்து ஒரு கொள்கை பாடலாகவே அந்த பாடலில் பல வருஷமாக மேடைகள் அதிமுக மேடைகளில் அந்த பாடல் பாடிட்டே இருக்குது. அப்போ அந்த பாடல் எழுதினவுடனே பாடினவுடனே ஏற்கனவே இருந்தவங்க மீது வழக்கு போட்டிருந்தா சாட்டை மீதும் போடுறது நியாயம். அப்போ சாட்டை மீது மட்டும் போடுறது வந்து அது ஒரு ஏதோ முன் விரோதம் காரணமாக தான் அந்த வழக்கு பதிவு பண்ணி என்ன முன் விரோதம்? அப்போ அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நாம் தமிழர் இருக்கும், அவருக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு? இல்லை நான் என்ன சொல்கிறேன், அப்படி அது வந்து அங்கே வழக்கு எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அவசரமாக போய் புகார் கொடுப்போம். இது இங்கே இல்லைப்பா, அங்கே போய் புகார் கொடுக்கணுமா, இது எங்கள் லிமிட் இல்லைன்னுமா. அப்படி இருக்கும்போது லிமிட்டே இல்லை என்பது இவர் வந்து விக்கிரவாண்டியில் பேச திருச்சியில் புகார் பதிவு பண்ணி வழக்கு பண்ணி கைது பண்ணுறது என்று ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா லாஜிக். அப்போது என்ன முன்விரோதம் அப்படின்னு சொன்னால் அந்த திருவள்ளூரில் பிரச்சனைகளை அவர் பேசின பேச்சுக்கள் பெரும்பாலும் இவங்க எல்லாமே ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த புகாருங்கிறது இப்போ எங்க இருந்து வேணாலும் கொடுக்குறாங்கல்ல சார், இப்போ அது ஒண்ணு இருக்கு இல்லையா? இல்ல நான் என்ன சொல்றேன், எங்க வேணா தவறு நடக்கும், வேற இடத்துல புகார் கொடுக்குறது. புகார் வந்து அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நீங்க ஜுடிஷியேஷன் நீங்க தானே பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு 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 பெண்ணை வந்து ஒரு குடும்பத்தில் மாமியார் கொடுமைப்படுத்துறா போய் புகார் கொடுங்க, நீ இங்கே கொடுக்காதமா அங்கே கொடுன்றாங்க. இல்லை இன்சிடென்ட் வேற. ஒரு இப்போ தலைவர்களை பேசுறதோ, இப்போ ஜெயலலிதா அவர்களையோ இல்லை திரு கருணாநிதி அவர்களையோ இல்லை அந்த மாதிரியான தலைவர்கள் புது தலைவர்களை பேசுறப்ப நாடு முழுவதும் வந்து எங்க வேணாலும் இல்லை அதுதான் நீங்க கொடுக்குறீங்க. அது திருச்சியில கொடுத்து நீங்க அதை வழக்கு பதிவு செஞ்சு அதுல முகாந்திரம் இருக்குன்றீங்க. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா அது ஒரு புதுசா ஒரு கிரியேட் பண்ணாரு பாட்டு, ஒரு தவறா பேசிட்டாருன்னு சொன்னா பரவாயில்ல. அது ஏற்கனவே எல்லாரும் பாடிட்டு இருந்த பாட்டு தானே அது, புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ அதுக்கு போது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் என்னை குண்டாஸ் போட்டாப்புல, இப்போ இதுக்கும் பண்ணுறாப்புல. அப்போ அதை காரணம் வச்சு சீமான ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து என் சாதியை பற்றியெல்லாம் பேசிட்டாரு, நீ தமிழ் தாய்க்கு பிறந்தவங்க. இல்லை நீங்கள் நம்ம அதுக்கே வரேண்ணே. நீங்கள் முதல்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள் 2 முறை ஆயிடுச்சு, அதுவே ஒரு அவங்களுக்குள்ள முன்விரோதம் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, ஒரு காவல்துறை அரசு பதவியில் இருக்காரு. அவருக்கும் இவருக்குமான முன்விரோதம் என்ன தேவைப்படுதுன்னு கேட்குறேன். அவருக்கு இவருக்குமான என்ன பிரச்சனை இருக்குன்னு? இல்லை முன்விரோதம் இல்லைன்னு சொன்னால் அந்த வழக்கை வந்து புகார் வருதுன்னு சொன்னால் புகாரை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? எத்தனையோ புகார் கொடுக்கறதுக்கெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கேன் நான் கேட்குறேன். இல்லை நான் புகார் செய்யாமல் தானே இருக்கணும், வந்த புகாரை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். இல்லை நான் சொல்கிறேன், இன்னைக்கு லட்சக்கணக்கான புகார்கள் நிராகரிக்கப்படுகிறது. உண்மையான சம்பவங்கள் விஷயமாக நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகாரை கண்டுக்கிறதே இல்லை, வாங்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. பட் சில புகார்களை மட்டும் இவங்க வந்து தூசி தட்டி எடுத்து அதை யாரையோ ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு புகாரை வாங்கி அந்த பதிவு பண்ணி அந்த நபரை கைது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது காவல்துறை அரசினுடைய இது நிலைப்பாட இன்னைக்கு இருக்குது, பழி வாங்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குன்ற இன்றைய சூழலில். வேண்டுமென்றே நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சாட்டை திருடனுடைய மனைவியை கேவலமாக அசிங்கமாக பேசினாப்புல, அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல புகார் கொடுக்கப்படும். கமிஷனர் ஆஃபீஸில் சாட்டை திருடன்னு புகார் கொடுத்தாப்புல, அந்த புகாருக்கு வந்து ஒரு சிஎஸ்ஆர் கூட போட்டு கொடுக்கலையே, புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் அப்போ அதே நேரத்தில் வந்து சில புகார்களுக்கு மட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்க, பெயிண்ட் அடித்து உடனே அது வந்து புகார் எடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், புகார் வந்து நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போது வந்து காவல்துறையும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படுறதுன்றதுக்கு உதாரணங்களை நான் சொல்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லாரையும் நம்ம அப்படி பொத்தாம்போக்கா எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்காங்க. ஒவ்வொரு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள்லாம் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் அது எப்படி நம்ம அது பார்க்க முடியும், அரசியலா பார்க்க? இல்லை அதை தான் சொல்கிறேன், அது கைது பண்ணிட்டாங்க. அதை சார்ந்து சீமானு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். அந்த ப்ரெஸ் மீட்டில் என் சாதியை பற்றி நீ தமிழ் தாய்க்கு பிறந்தா இப்படியெல்லாம் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருண் ஐபிஎஸ் வந்து சொல்கிறார். அது சம்மந்தமாக தான் நான் வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்கேன். நான் வந்து சிவில் வழக்கு போட்டிருக்கேன், முடிஞ்ச கிரிமினல் வழக்கு கூட நான் அவரை போடுவேன். அவர் மீது கிரிமினல் வழக்கு சிவில் வழக்கு போடுறது அவருடைய உரிமை, அது தனி மனித கௌரவம்னு இருக்குது. அதிகாரியாக இருந்தாலும் தனி மனித கௌரவம். ஆனால் அந்த வழக்கு போட்டதுக்கப்புறம் அந்த வழக்கு சம்மந்தமாக செய்தியாளர் உங்களை மாரி நெறியாளர்கள் கேட்டால் கூட என்ன சொல்லணும்னா, நான் வழக்கு போட்டிருக்கேன், நீதிமன்றத்தில் இருக்குன்னு போயிட்டே இருக்கணும். பட் இவர் ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்காந்து இவர் வந்து எல்லா விஷயத்தையுமே பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் நான் திருவள்ளூர்ல இருந்தேன், அந்த வழக்கு போட்டேன், அப்புறம் திருச்சி. இல்லை அவர் யதார்த்தம் அவர் வேற ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வெளியே வராரு, உட்காந்து அது ஒரு ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ்டா அது பண்ண மாதிரி. இல்லை வேற ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரல, கோர்ட்டுக்கு போயிட்டு வெளியே வர்றாரு. நல்லா புரிஞ்சுங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு வெளியே வர்றது வந்து ப்ரெஸ் மீட்டு வந்து அட்டன் பண்ணுறாரு. அப்போ நான் இந்த கோர்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டனால தான் ப்ரெஸ் எல்லா ப்ரெஸ்ஸும் ஆஜராகிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு அப்போ எல்லா ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் தான் சீமான் தவறு பண்ணுறாருன்னு போது சீமான் மீது நீங்கள் வழக்கு போடுறீங்க நீதிமன்றத்தில். அப்படிங்கும்போது அப்போ நீதிமன்றமாச்சு சீமானாச்சு.
அதன் பிறகு நீங்கள் உங்கள் சொந்த கருத்துக்களை வந்து பொது வெளியில் வெளியிடக்கூடாது இல்லை. இது தெரியாதா? ஒரு அரசு அதிகாரிக்கு தெரியாதா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இந்த பாதிப்புக்குள்ளா இருக்காருல்ல, அவரு அவ்வளவு வருத்தப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப நீங்க வழக்கு போடாம ரொம்ப வருத்தப்படாத நான் என்ன சொல்றேன், நீங்க வழக்கு அவர் மீது பதிவு பண்ணாம நீங்க பொதுதளத்துல மக்கள் மத்தியில அனுதாபத்தை தேர்ந்தீங்கன்னா அது வரவேற்கிறேன். நீங்க வழக்கும் போட்டுட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது பொது வெளியில வந்து நீங்க அனுதாபத்தை தேர்றீங்கன்னா அப்போ வழக்கு போட்டிருக்கீங்க இல்லையா? அப்போ நீதி எனக்கு கிடைக்காது. இருந்தாலும் நான் வந்து என்ன பண்றேன், மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை சொல்றேன்னு சொல்லி அர்த்தம் தான். நான் அதாவது நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்குக்கு சீமானை வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சீமான் மீது. ஆகையினால நான் வந்து என்ன பண்ணுறேன், அதை முந்திக்கிட்டு வந்து நான் சோசியல் மீடியாவில் வந்து நான் பேசுகிறேன், அது மக்கள் எல்லாம் பார்க்கட்டும், நான் வேதனைப்பட்டது, நான் என்னுடைய அழுகுறலையே என்னுடைய வேதனையை நான் வெளிப்படுத்துறேன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வழக்கே போட்டுருக்க கூடாது இல்லையா? இல்லை, தன் தரப்பு விளக்கத்தை சொல்லணும். அதுதான் மீடியாவுக்கு முன்னாடி சொல்லணும். தன் தரப்பு வாதத்தை வந்து நீதிமன்றத்தில் தான் வைக்கணும். அவரு இல்லை, எல்லாரும் அப்படி தானே பண்ணுறாங்க. பல தலைவர்கள் வந்து தனக்கு வழக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்குது, தங்களுடைய கருத்துக்களை வெளியே செய்தியாளர்களை மத்தியில சொல்றதுங்கிறது நடந்துட்டாங்க. நீங்க இதில் தான் வந்து கோட்டை விடுறீங்க. அவர் ஒரு அரசு அதிகாரியா இருக்காரு. அவரு தலைவர்கள் பேசலாம், நீங்க பேசலாம், நான் பேசலாம், அது வேற விஷயம். இவர் ஒரு அரசு அதிகாரி. அரசு அதிகாரின்னா இவர் தனி மனிதர் அல்ல. இவர் பின்னாடி ஒரு அரசாங்கம் இருக்கு. இவர் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், இவருக்கு தங்கி இருக்கக்கூடிய வீடு, மாளிகை, வீடு எல்லாமே அரசு வீடு தான். புரியுதுங்களா? அரசனுடைய முழு கட்டுப்பாடு அரசு ஊழியர், மக்களுடைய வரி பணத்துல தான் இவர் எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் இப்படி ரியாக்ஷன் பண்ணக்கூடாதுன்ற நான். அவர் என்னன்னா இவ்வளவு இருக்கு, நம்ம ஒரு அரசு ஊழியராக மக்கள் பணியில இருக்கிறோம், நமக்கே இது நடக்குதே அப்படின்னு தான் அவர் ஒவ்வொரு முறையும். அதுதான் சார், நீங்க வழக்கு போட்டீங்களா சார்? நீங்க சீமான் பேசல, சீமானுக்கு வழக்கு போட்டீங்க. சில நாம் தமிழ் கட்சிகள் உங்களுடைய குடும்பத்தாரை பத்தி கவனமா சீமா பேசிட்டாங்கன்றதுக்கு அவங்களே நீங்க கைது பண்ணி போட்டீங்க. புரியுதுங்களா? வழக்கு போட்டிருக்கீங்க, கைது பண்ணி போட்டிருக்கீங்க. சில பேர் கை கால் கூட உடைச்சதாக கேள்விப்பட்டேன். அது உண்மையான்றது தெரியல. வழக்கு போட்டிருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த வழக்காவது நீதிமன்றமாக வச்சு சம்மந்தப்பட்ட நபர்களாச்சு. காவல்துறையின் வேலையே அவ்வளோதான். ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னா அந்த குற்றம் சம்மந்தமாக வந்து கைது பண்ணணும், வழக்கு பண்ணணும், கூட நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். அவ்வளோதான். அதோடு முடிஞ்சிச்சு. நீங்கள் பொதுவெளியில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆதங்கங்களை, உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல ஒரு அதிகாரி இருக்கக்கூடாதுன்ற நான். அது பாமர மக்கள்லாம் தான் இருக்கலாம். அதுவும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் வந்து சீமான் மீது போட்ட வழக்கு பொய்யான வழக்கு போட்டான்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறான்னு வைங்க உதாரணத்துக்கு. அப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் இப்போ மீடியாவில் வந்து பேசுனது பொய் ஆகிடும் இல்லையா? சொல்லுங்கள் சார். அப்போ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அது சம்மந்தமாக பேசக்கூடாது. ஏன்? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தொழிலதிபர் வந்தார், எங்கிட்ட சமரசம் பேசினார் என்றார். அப்போ சமரசம் பேசுகிற தொழிலதிபர்னா அப்போ தொழிலதிபருக்கு உங்களுக்கு என்ன உறவு? இப்போ எனக்கு கூட வருண் ஐபிஎஸ்ஸே தெரியும். ஆனால் வருண் ஐபிஎஸ் ரஹீமுக்கு தெரியுமான்றது தெரியாது. இல்லை, அவர் இவ்வளவு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதாரப்பூர்வமாக சில விஷயங்களை சொல்கிறாரு அப்படின்னா வெளிப்படையாகவே சொல்கிறாரு, மறைக்கல சொல்கிறாருன்னா அது நடக்காம தான் சொல்கிறாரு. நம்ம அதுதான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வருண் ஐபிஎஸ் தெரியும், நான் வருண் ஐபிஎஸ்க்கு எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது நான் போய் சார் சீமான் விஷயமா என்ன பேசி முடிங்க சார்ன்னு சொன்னால் எழுந்துடுறாருன்னு சொல்லுவாரா இல்லையா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. புரியுதுங்களா இல்லையா? நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நீ வந்து சீமான் விஷயத்தை பற்றி பேசுறியா அப்படின்னு கேட்பாரா இல்லைங்களா? எல்லாருமே கேட்பாங்க இது. அப்போது ஒரு தொழிலதிபர் வந்து என்னை சந்தித்தார், என்கிட்ட சொன்னார் சமரசத்துக்கு சீமான் வரேன்னு சொன்னார். அப்போ அந்த தொழிலதிபர் உங்களுக்கும் நட்பாக இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ யார் அந்த தொழிலதிபர்? அப்போது ஒரு அரசியல்வாதிக்கு தொழிலதிபர் நட்பு இருப்பது இயல்பு. ஆனால் ஒரு அதிகாரிக்கு தொழிலதிபர் நட்பாக இருக்கிறது இதில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா அந்த நல்ல ஒரு நேர்மையான தொழில் பண்ணக்கூடிய எந்த தொழிலதிபரும் நான் போலீஸ்காரங்க கூட நட்பு வைக்க மாட்டாங்க. நமக்கு எதுக்கு அவங்கன்னு விட்டுருவாங்க. அப்போ 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிசினஸ் பண்றவங்க தொழிலதிபர்கள் தான். அப்படி நம்ம பொத்தாம் போக்கா சொல்லணும் இல்லை, நான் சொல்றேன் பெரும்பாலும் அப்படிதான் இருக்காங்க. நண்பர்களுங்கிறது காமன் தான் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், பெரும்பாலான நபர்கள் அப்படிதான் இருக்காங்க. அப்போ அந்த தொழிலதிபர் உங்ககிட்ட நட்பா யார் அந்த நபர்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஒரு தொழிலதிபரோடு நிப்பாட்டிட்டீங்க. அப்போது வெளியே பேசினா வெளியே மீடியாவுக்கு முன்னாடி தான் அவர் புலி மாரி பேசுவார், பின்னாடி எலி அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் வந்து சாதாரணமான வார்த்தையை நீங்கள் கடந்து போக முடியாது. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வேதனைப்படுறீங்க, அது 100% கரெக்ட். நீங்கள் வேதனைப்படுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அதுக்கு உண்டான நிவாரணத்தை தேடிட்டீங்க. நீங்கள் அது சம்மந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணி உள்ளே போட்டீங்க, சீமான் மீது வழக்கு போட்டீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ எதுக்கு மீடியாவில் உட்காந்து இப்படி பேசணும், எது அனுதாபம் தேறீங்க? இப்போ அந்த வீடியோவை வந்து இன்னும் 2 நாளாக ட்ரோல் பண்ணது யார்? திமுக ஐடி விங் தானே. சொல்லுங்கள். திமுக ஆதரவாளர்களும் திமுக ஐடி விங்கு தான் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிச்சு. நீங்கள் சாதாரணமாக பேசிட்டு போயிட்டீங்க சார், எலி புலின்னுட்டு.
எத்தனை மீம்ஸ் போட்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை அவமானப்படுத்தினாங்க அதில். இல்லை திட்டமிட்டே பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ நான் அப்படிதான் பார்க்குறேன். என்னுடைய பார்வையில் வந்து வருண் ஐபிஎஸ் வச்சு திமுக வருண் ஐபிஎஸ் வச்சு சீமானை எதிர்க்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க. அது வருண் ஐபிஎஸ் கிட்ட வந்து தான் இந்த விஷயம் நிற்கணும், அவர் மூலமா தான் இப்போ திமுக தேவையே ஏற்படுது. பிறவா நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பேசுறேன். சவுக்கு சங்கரை கைது பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம கமிஷனர் தான். ஏன்னா அவரை பற்றியும் சில பெண் போலீஸை வச்சு கேவலமாக பேசினார்ன்றது தான் அவரை கைது காரணம், முக்கிய காரணம். பெண் போலீஸை பற்றி பின்னாடி திமுகவுடைய வேலை செஞ்சதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கிய காரணம் வந்து அதுதான். அப்போ அது சம்பந்தமா ஒரு வழக்கில் தமிழ்நாடு முழுக்க வழக்கு போட்டாரா இல்லையா? ஜெயிலில் வச்சு கையோடுங்க எல்லாமே நடந்தது. இது எல்லாமே என்னன்னு சொன்னால் காவல்துறை அந்த வேலை செஞ்சு என்னைக்காவது ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து கமிஷனர் அருண் வந்து சவுக்கு சங்கர் விஷயம் பேசியிருக்காரான்? நீங்களும் எத்தனை ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிருக்கீங்க, பேசியிருக்காரான்? அதுதாங்க போலீஸ் ஆஃபீஸு. வேலை செய்ய விட்டுவிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கணுங்க. இவர் வந்து ப்ரெஸ்ஸில் பேச தான் அந்த விமர்சனங்களுக்கு ஆகுது. விமர்சனங்களுக்கு உள்ளாகும் போது தான் அது என்ன பண்ணுறது, கேள்வி பதில் வருதுன்னும் போது சில பேர் எல்லாருமே நம்மளை மீறி பேசுவான்னு சொல்ல முடியாது. சில பேர் வரம்பு மீறி கூட போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சாட்டையை கைது பண்ணுறீங்க, அவருடைய ஃபோனை பிடிங்கிறீங்க, அவங்ககிட்ட ஃபோனில் இருந்து ஆடியோக்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, அதை சில திமுக ஐடிவிங்களுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க. இது உலகம் அறிஞ்ச விஷயம், நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சாட்டையை கைது பண்ண வருண்குமார் தான் அவருடைய ஃபோன்லேருந்து எடுத்து ஆடியோக்களை வெளியிட்டாருன்றது எல்லாமே சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காங்க. என்னை விசாரிக்கும் போதே சொன்னாப்புல, ஆயிரக்கணக்கான ஆடியோக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கிட்டே சொன்னாப்புல வருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சவுக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாப்புல. புரியுதுங்களா? அப்போ இது எல்லாருக்குமே தெரியும். அதை திருச்சி சூர்யாவுக்கு கொடுத்த ஆடியோ யார், இந்த முக்தார் நாய்க்கு கொடுத்த ஆடியோ யார் கொடுக்குறா, இப்படி எல்லாருக்கும் கொடுக்குற வார்த்தைகள்லாம் நம்ம கொஞ்சம் சரி இது முக்தார் சார் போதுமா? ஓகே, நான் அனுமதிக்க முடியாது. அதான் சொல்கிறேன். அவரு கொடுத்தது இது எல்லாருமே யார் கொடுக்குறாருன்னா அவர் தான் கொடுக்குறாருன்றது உலகம் அறிஞ்ச விஷயம். இது எதுவும் மறைமுகமான இது இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு அதிகாரி செய்ய வேண்டிய வேலையா நான் கேட்குறேன். இப்போ என்னை கைது பண்ணலாம் சார், என்கிட்ட இருக்க ஃபோனை பறிமுதல் பண்ணலாம். என் ஃபோனில் வந்து என்னை கைது பண்ணும்போது என்ன வழக்கு சம்மந்தமான விஷயங்களை மட்டும்தான் என் ஃபோன்லேருந்து எடுக்கணும். எனக்கு நான் ஒரு கட்சி நடத்துகிறேன், என் கட்சியினுடைய நிர்வாகிகள் என்னை திட்டி இருப்பான், நான் கட்சி நிர்வாகிகளை திட்டியிருப்பேன், அல்லது என் கட்சி நிர்வாகி ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்பான், பெண் விஷயத்தில் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்பான், அல்லது அந்த பெண் வந்து உங்கள் கட்சி நிர்வாகியாக இருக்கார், இவர் இந்த தவறு பண்ணியிருக்காரு, நீங்கள் என்னை கூப்பிட்டு வச்சு சமரசம் பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். அதெல்லாம் இருக்குன்னா அது ஏற்கனவே சமரசம் பேசி அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு கூட இருக்கலாம். அந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லாம் பொது வெளியில் விட்டு அப்போ நீங்கள் வந்து திமுக வேலை செய்கிறீங்களா நான் கேட்குறேன். எவ்வளோ ஆடியோக்கள் வந்தது? சில பேருக்கு வேணும்னா சீமானின் காமல் ஈடிகள் அம்பலம் வீடியோ போட்டானுங்க. என்னது பணத்துக்காக, வியூஸுக்காக போட்டாங்களா இல்லையா சொல்லுங்க சார்? நடந்ததா நம்ம மறுக்க முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே இருந்தீங்க. அப்போது இந்த அளவுக்கு நீங்கள் பொது தளத்தில் இறங்கி நீங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் ஒன்றும் இல்லை, அன்றைக்கி அந்த ட்ரோல் ஆகிட்டே இருக்குது. இவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து சினிமா டைலாக், அந்த ரஜினி படத்தினுடைய டைலாக் வச்சு இவர் உட்கார்ற மாதிரி இப்படி நடக்கிற மாதிரி இது வச்சு வீடியோக்கள் வந்து தான் இல்லையா, பார்த்தீங்களா இல்லையா? இவர் இன்ஸ்டாகிராம்லேயே போடுறாரு. அந்த அளவுக்கு அவரை தொந்தரவு படுத்தியிருப்பாங்களோ அப்படின்னு ஒன்று பார்க்க வேண்டியது. இல்லை பிரபா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தொந்தரவு படுத்த அதுக்கு தான் நீங்கள் நிவாரணம் தேடிட்டீங்க, வழக்கு போட்டீங்க அவர் மீது. இல்லை ஒரு சாதாரண மனிதர் தலைவர் இல்லைண்ணே. உங்களை நான் தாக்கி பேசிட்டேன்னா நீங்கள் என் மீது வழக்கு போட்டதுக்கு அப்புறம் அதை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் அரசு அதிகாரி, நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு அரசு அதிகாரி, நீங்கள் சாதாரண நபர் இல்லை. பாமரனாக இருந்தால் எது வேணால் பேசிக்கலாம். நீங்கள் ஒரு அரசு அதிகாரிங்கும் போது நீங்கள் வழக்கு போட்டிங்க, முடிஞ்சிச்சு, வழக்காச்சு அவராச்சு. அதேமாதிரி உங்கள் குடும்பத்தை பற்றி உங்களை பற்றி கீழ்த்தரமாக பேசுனாங்க, சோசியல் மீடியாவில் வெளியிட்டாங்களா, அவங்களையும் கைது பண்ணி உள்ளே போட்டீங்க. அப்போ வழக்காச்சு அவங்களாச்சு. நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்துட்டு அந்த வழக்கு குற்றப்பத்திரிகையில் சரியான முறையில் நீதிமன்றத்தில் சரியான நேரத்தில் தாக்கல் பண்ணி அந்த குற்றப்பத்திரிகையில் அந்த ஆதாரங்களை சாட்சிகளை சரியான முறையில் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அது அவங்களுடைய கடமை. அதை விட்டுட்டு பொது சோசியல் மீடியாலையும் ஊடகத்திலையும் வந்துட்டு நீங்கள் பேசி அதை ட்ரோல் பண்ண வச்சு அதை நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான நபர்கள்லாம் வச்சு பெரிய அளவுக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அப்போது நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு எதிராக செயல்படுற மாதிரி தானே பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்தியா முழுக்க இருந்து ஐபிஎஸ் சண்டிகரில் ஒரு மாநாடு,
இந்தியாவில் மொழிகளிலிருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் கலந்துக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் ஆஃபீஸர் கலந்துக்கிட்டாங்க. அங்கே கலந்துக்கிட்டு என்னென்னா ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து நடந்த கொலைகள், அந்த கொலைகளில் வந்து குற்றவாளி எப்படியெல்லாம் தப்பிச்சாங்க, அந்த குற்றவாளிகள் தடையுமே இல்லாமல் வச்சு போய் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த பராக்கிரமங்களை பற்றி மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க, திறமைகளை பற்றி பேசிக்குவாங்க. இதுதான் அந்த கான்ஃபரன்ஸ். அதில் வந்து நீங்கள் நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசுகிறீங்க. என்ன நாம் தமிழ் கட்சி சைபர் கிரைம் சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் வரும்போது நாம் தமிழ் கட்சி என்னுடைய குடும்பத்தை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு பேசுகிறீங்க. நாம் தமிழ் கட்சி பிரிவினைவாத கட்சி, நாம் தமிழ் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. சரி, அது கூட நீங்கள் பேசுங்க. யாருடைய அந்த நூற்றுக்கணக்கான போலீஸ் ஆஃபீஸருடைய யாருடைய வீடியோவும் வெளியே வரல, இவர் பேசின வீடியோ மட்டும் வெளியே வருதுன்னா யார் வெளியிட்டாங்க? திட்டமிட்டு தான் பண்ணாங்கன்னு அவரே தான் வெளியிடுறாரு அதை. பட் அப்போ அவர் என்ன பண்றாரு, விரும்புறாரு அதை. தன்னை ஒருத்தர் பாதிச்சிருக்காரு, தன்னை தாக்குதல் பண்ணியிருக்காப்புல, அதனால பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால அது அவர் பண்றாரோ. அதுதான் சார், நீங்க அங்க பேசிட்டீங்க சார், நீங்க மாநாட்டில் பேசிட்டீங்க, மற்றவங்க யாருடைய வீடியோ வரல, உங்க வீடியோ மட்டும் வெளியே வருது, மக்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறாரு. அப்போ நீங்க அது பேசும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ நீங்க அங்க பேசுன்னு நான் கேட்கிறேன், அதாவது தடை செய், அதாவது கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி அல்லது அந்த கட்சி வந்து மோசமான கட்சி அப்படின்னு சொன்னால், அப்போ தேர்தல் ஆணையம் எப்படி அங்கீகாரம் கொடுத்தது அதுக்கு? அப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஒரு போலீஸு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் ஒன்று தான் சார். அந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிஸ்டம் தானே அவரை ஓகே பண்ணியிருக்காங்களே. 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கட்சியை பற்றி நீங்கள் எப்படி அதை பற்றி பேசலாம்? அதுவே சட்டவிரோதம் இல்லையா? அப்போ அந்த வீடியோ மட்டும் ட்ரோல் பண்ணி வெளியே வருதுன்னு சொன்னால், அப்போ அவங்க அந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்படியே ஒரு கால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நாம் தமிழ் கட்சி சாட்டையை கைது பண்ணீங்க, அவருடைய செல்ஃபோனை பிடிங்கினீங்க, அது செல்ஃபோனில் வந்து ஏதோ இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஆபத்தான அல்லது பிரிவினைவாத அல்லது ஏதோ ஒரு கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருந்திருந்தால் நீங்கள் இப்படி போய் உட்காந்துட்டு பேசக்கூடாது. நீங்கள் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணும். நான் இந்த ஃபோனை பிடிச்சேன், இந்த ஃபோனில் இவ்வளோ தகவல்கள் இருக்குது, இதை நீங்கள் என்னன்னு வெரிஃபை பண்ணுங்கள், இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பியூரோக்கு தான் அனுப்பணும். நீங்கள் அதை விட்டு நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதி மாரி மேடையில் பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ எல்லாமே வருண் ஐபிஎஸ்ஸுடைய தவறுகளை நான் சுட்டி காட்டுறேன். அவர் உண்மையிலே வேதனைப்படுறதெல்லாம் கரெக்டு தான், அதுக்குண்டான நிவாரணத்தை அவர் தேடிட்டார். அப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய பாதிப்புகளுக்கு எங்கே போய் நிவாரணம் தேடுவாங்க? நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, தனி மனிதராக இருந்தால் அவங்க நிவாரணம் தேடுவாங்க. நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது நிவாரணம் இல்லை. ஆனால் உங்களுடைய பாதிப்புக்கு நீங்கள் நிவாரணம் தேடி வாங்கிட்டீங்க, ஓட்டுலையும் வழக்கு போட்டீங்க, அவங்களையும் கைது பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ இதுதான் வந்து தவறுன்ற அவர் பேசுகிறது. வருண் ஐபிஎஸ் அவர்களை பார்த்து சீமான் அவர்கள் பயப்படுறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? பயப்படுறதுக்கு ஏங்க ஒரு அரசியல்வாதி ஏங்க போலீஸ் ஆஃபீஸரை பற்றி பயப்படணும்? நான் கேட்குறேன். நம்ம இதெல்லாம் தவறு செஞ்சு தான் பயப்படணும். இப்போ நான் கூட தான் பேசுகிறேன், நான் ஏன் பயப்படுறோம்? என்ன இருக்கோ எதார்த்தத்தை உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் நிதர்சனத்தை பேசுகிறேன். மக்களுடைய வரி பணத்தில் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு அரசியல்வாதி பற்றி இப்படி பேசக்கூடாது. திமுக பேசட்டும், அது வேறு விஷயம். ஒரு அதிகாரி ஏன் பேசுகிறாரு இப்படி? அவர் வழக்கு போட்டார், வழக்கு போட்டதுக்கப்புறம் அதே மீடியாவில் வந்து பேசுகிறாரு. அவர் ஏன் அனுதாபத்தை தேடுறாரு மக்கள் மத்தியில்? அப்படி ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரும் இப்படி அனுதாபத்தை தேடணும், இப்படி மீடியாவுக்கு முன்னாடி நின்னாங்கன்னா அந்த போலீஸ் இந்த அந்த அந்த ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தி, அந்த இமேஜே போயிடும் இல்லையா? சொல்லுங்கள் நீங்களே. அந்த போலீஸ் மீது மக்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தி, அந்த நம்பிக்கை அழிஞ்சிடும். அப்படியே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் எல்லாருக்கும் யாரும் பேச தெரியாது, எல்லாருக்கும் திறமையாக பேச தெரியும். எல்லா மாவட்டத்திலையும் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு அரசு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்குது. ஏங்க அவர் சொல்ல சட்டை கழட்டி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சீமான் கேட்டார். இந்த வார்த்தை சீமான் மட்டுமா கேட்டார்? இன்றைய முதல்வர் கேட்கலையா? வைகோ கேட்கலையா? டாக்டர் ராமதாஸ் கேட்கலையா? கேப்டன் விஜயகாந்த் கேட்கலையா? எல்லா தலைவர்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போலீஸ் அட்ராசிட்டி என்பது நீங்கள்லாம் வந்து தொலைச்சி விட எங்கள் ஆட்சி வரட்டும் அப்படின்னு பேசுகிறாங்களா இல்லையா? சட்டை கழட்டி வச்சுட்டு வான்னு சொல்லி கூப்பிட்றாங்களா இல்லையா? ஏதோ சீமான் மட்டும் பேசுன மாதிரி திரும்ப ஒரு ட்ரோல் பண்ணுறீங்க. பேசியிருக்காங்களா? எல்லாருமே பேசியிருக்காங்க பொது வழியில். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இன்றைய முதல்வர் வந்து அன்பு ஒரு இப்போ ஜாயின்ட் கமிஷனராக இருக்கார். அவரை வந்து ஒரு இதில் வந்து தள்ளுமுள்ள போது அப்படி தொலைச்சி விட உங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நடந்தது. கருணாநிதி பேசுனது இல்லையா? ஜெயலலிதா பேசல. எல்லா அதிகாரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் போலீஸை தான் திட்டுவாங்க.
நிறைய தலைவர்கள் இருக்கிறப்ப நிறைய தலைவர்கள் கட்சி தமிழகத்துல இருக்கிறப்ப சீமானவர்களை மட்டும் இவ்வளவு டார்கெட் பண்ணி பண்ண வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? சீமான் அது காவல்துறை வருண் IPS பண்றாரா இல்ல திமுக யாரோ ஏன் சீமானவர்களை டார்கெட் பண்ணணும்? இல்லை, என்னை பொறுத்தவரை திமுக தான் பண்ற மாதிரி தெரியுது. சில ஊடகவியலாளர்களை காசு கொடுத்துட்டு, அதாவது அண்ணா அறிவாலயத்துக்கு வாட்ச்மேன் பதவிக்கு லாய்க்கு இல்லாதவங்ககிட்ட எல்லாம் பல கோடிகளை காசை கொடுத்து இதுமாதிரி கேமராலாம் வாங்கி கொடுத்துட்டு முக்தார் போன்ற ஆட்கள் அப்படி தானே. அது போன்ற நிறைய நபர்களை திமுக வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அதாவது அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக அவங்க பதிலடி கொடுக்காம இது போன்ற நபர்களை வச்சு பதிலடி கொடுக்குது. அப்போ முக்தாரெல்லாம் என்ன வீடியோ போடுறான் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? காமல் இல்லைகள் உங்க நண்பர் தான் சார். ஒன் காலத்தில் இருந்தான், இப்போல்லாம் அவன் நண்பன் சொன்னால் நானே சரி போயிட்டு நடிப்பேன். தப்பு அது. ஏன்னா ஒரு அயோக்கியனை எப்பவும் நண்பனாக ஏற்றுக்கக்கூடாது. நீங்கள் எப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கணும், உங்கள் நண்பரை பார்த்தா தான் அறிஞ்சிக்க முடியும். அப்படிப்பட்ட நபரை நான் எப்படி நண்பனாக ஏற்றுக்க முடியும்? இன்னைக்கு வந்து சீமானு சவுக்கு சங்கர், இப்போ அடுத்தது ராமதாஸ்ன்னு இறங்கியிருக்காங்க. ராமதாஸ் சீமானு சவுக்கு சங்கரை உனக்கு என்ன ஒன்றுமே இல்லை. உனக்கு திமுககிட்ட இந்த காசு வாங்கிட்டு நீ அவங்கள டார்கெட் பண்ணுற. ராமதாஸ் குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனை இல்லை, என் கலைஞர் குடும்பத்தில் பிரச்சனை வரலையா? அழகிரி வந்து உன்னை சாவடிச்சிடலான்னு சொல்லி கலைஞரை பார்த்து சொல்லலையா? கலைஞர் மீடியாவில் வந்து ஒப்பாரி வச்சது உனக்கு தெரியாதா? இன்னைக்கு ராமதாஸ் விஷயத்தை வந்து பெரிய அளவு அது ராமதாஸுக்கு எதிரான நபரை உட்கார வச்சுக்கிட்டு ராமதாஸ், ஏன்னா திமுகவுக்கு எதிராக ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்றதுக்காக அப்படி ஒரு இது. ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்து மாணவி பாலியல் விஷயமா பேசியிருக்காங்க, ஊடகம்னா எல்லாமே பேசணும். இப்போ நீங்கள் பேசியிருக்கீங்க, பேசணுமா இல்லையா சார்? அப்போ இதுதான் இது திமுக பண்ணுது. அதேமாரி தான் திமுகவுடைய ஒரு மாவட்ட செயலாளராக வருண் IPS இருக்கார். நிச்சயம் அவர் வந்து சில விஷயங்களை மாற்றிக்கிட்டாருன்னு சொன்னால் நல்லது. ஏன்னா அவர் பொறுத்தவரை நான் கேள்விப்பட்டது உண்மையாக பொய்யான்றது தெரியல, கொஞ்சம் நேர்மையான அதிகாரின்னு சொல்லிட்டு. அப்போ நேர்மை இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயம் ஒரு இலக்கை அடையலாம். அந்த இலக்கை அடையும் போது இப்படி திமுக நம்பினா திமுக எப்போ இருந்தாலும் கருத்தாத்துட்டு போட்டு போயிட்டே இருக்கும். வருண் IPS அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கு இடையான பிரச்சனை குறித்து நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள்.